தலைப்பு உறுதியான நோக்கத்தோடு இருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் உறுதியான நோக்கத்தோடு இருக்கணும். மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். இன்னைக்கு எல்லாரும் பரவிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான ஊழியக்காரர்களை நாங்கள் விசாரிக்கும் பொழுது, உண்மையான விசுவாசிகளை நாங்கள் விசாரிக்கும் பொழுது, நாங்க மற்ற நாட்களை பார்த்திலும் நல்லா போஷித்து நல்லபடியா நாங்கள் சந்தோஷமாக நிறைவான நன்மையில நிறைவான ஆசீர்வாதத்தில் இருக்கிறோம் சொல்றாங்க. இதாங்க விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். நமக்கு தேவனாகிய கர்த்தர் குறைவு வைக்கிறவர் அல்ல. அவரை நாம் எவ்வளவாய் தேடுகிறோமோ, நம்ம பிள்ளைகளுக்கு ஐயோ நாளைக்கு என்ன செய்யறது, காலையில சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு காட்டா பெற்றோர்களாகிய நாம இருக்கிறோம். எப்படியும் நமக்கு அந்த வேலை வரும் பொழுது, பசி வருவதற்கு முன்பாக நமக்கு ஆகாரம் கிடைச்சு விடுறது பிள்ளைங்க நம்பிவாங்க. அதே போலதான் நம்ம ஏசப்பாட்ட நம்ம உறுதியான நோக்கத்தோடு இருக்கணும். உறுதியான சிந்தை வேணும். விசுவாசமும் நம்பிக்கையும் நிறைந்தவர்களாக எப்போது இருக்க வேண்டும். விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். இந்த ரெண்டு நிறைந்தவர்களா இருந்தோம்னா நம்ம எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். எனக்கே ஒரு ஆச்சரியம். லாக்டவுன் சொல்றோம், எல்லா காரியமும் தொடர்ந்து நடந்துட்டா இருக்குது. நேர்த்தியா நடத்துறாரு, இன்னும் அதிகமான ஜப ஜீவியத்தை கொடுக்கிறாரு. தேவனுடைய சமூகத்துல விடுதலையோடு கூட ஆராதிக்க தேவன் உதவி செய்கிறாரு. நம்ம விசுவாச மக்களோடு தான் ஆராதிக்க முடியல. ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல தனியா எவ்வளவு நேரம் வேணாலும் ஆராதிக்கிறோம். பாருங்க, நமக்குள்ள என்னன்னா உறுதியான சிந்தை வேணும். உறுதியான சிந்தை இருந்துன்னா நம்ம தோற்கவே மாட்டோங்க. நான் நீலிகொண்டம்பாளைய பஸ் ஸ்டாண்டுல ஒரு கடை வச்சிருந்தேன். அந்த கடை போய் வைக்க போகும்போதே கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இது பணம் திருப்புற இடம், இந்த இடத்துல யார் கடை வச்சாலும் 3 மாசத்துக்கு மேல இந்த இடத்துல இருக்க முடியாது, நீங்க வரணும். பரவாயில்ல, என் கூட ஏசப்பா இருக்கிறாரு என்று சொல்லி எங்க கடை வச்சு கரெக்டா அந்த 3வது மாசத்துல எனக்கு பயங்கரமான ஒரு போராட்டம். கிளாஸ் எடுத்துட்டு அந்த பிள்ளைங்கிட்ட சொன்னேன், நான் ஒரு பெரிய டாக்டர் போய் பார்க்க போறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 3 நாள் லீவ் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு லீவை கொடுத்துட்டு 3 நாள் தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து காத்திருக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த மாதிரி எனக்கு அங்க வர முடியல. நான் எந்த மிஷின்ல உட்கார்ந்துருப்பேன், அந்த மிஷினுக்கு அடியில தான் ஒரு சத்ருடைய போராட்டம் இருக்கிறது தேவன் எனக்கு காண்பித்தார். 3 நாள் உபவாசம் முடிச்சு அதை முறியடித்து ஜெபித்தேன். 4.5 ஆண்டுகள் இந்த கடையில யாருக்கு ஆசீர்வாதம் இருக்கு வந்து சொல்லுவாங்க, மேடம் இந்த கடை திறந்துட்டாங்க, இந்த கடை ஓபன் பண்ணிட்டாங்க, இந்த கடை ஓபன் பண்ணிட்டாங்க. நமக்கு ஆப்போசிட் வந்து எத்தனை கடை வந்தாலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஒருவராலும் தடை செய்ய முடியாது என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. பாருங்க, அதிகமா ஊழியம் தான் செய்வேன், 1 மணி நேரம் தான் மிஷினுக்கு வருவேன். எனக்கு அன்றைய தினத்தை சம்பளம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா நம்மளுடைய சிந்தை அந்த 3 நாளோட முடிச்சு, நான் ஒரு பெரிய டாக்டர் பார்த்தேன், நல்லா இருக்குது, அதோட முடிச்சுட்டேன். எதிர்மறையான சிந்தை
சிந்தை நம்ம இருதயத்துக்குள்ள வரக்கூடாது. எல்லாருக்கும் அமைஞ்சு போச்சு அப்படி. நம்ம எல்லாரை பார்க்கிலும் தேவனுடைய பாதத்தில் விசேஷிக்கப்பட்டவர்கள். அந்த விசுவாசம் நமக்கு எதிர்மறையான சிந்தை எப்போதும் நமக்கு கவலையும் பயமும் நிரந்தரியாகவே இருக்கும். அந்த எதிர்மறையான சிந்தைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இப்படியான என்ன பண்றது, அப்படியான என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்மறை சிந்தை வரக்கூடாது. நம்மளை நாமளே தட்டி, நீ யார் தெரியுமா, ஏசப்படை பிள்ளை, உனக்கு ஒரு சேதமும் ஒரு நாசம் வராது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு, உங்களையே நீங்களே தட்டி உணர்வூட்டுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தங்கள் வாழ்வில அதிகமான வேதனைகளை சந்தித்தவர்கள் எப்போதும் எதையும் நம்ப பயப்படுவார்கள். நல்லதையே சொன்னாலும் நிறைய அவங்களுக்கு கடந்து வந்த பாதைகள் அப்படி. அதனால நம்பருக்கு பயப்படுவார்கள். தங்கள் வாழ்வில அநேக ஏமாற்றங்களை சந்தித்தபடியால எல்லாவற்றை குறிச்சும் பயப்படுவாங்க. எப்படின்னா, வேதனைக்குரிய காரியங்கள் நமக்கு வந்து விடுமோ என்று சொல்லி எப்பொழுது ஒரு சந்தேகமும் பயமும் அவர்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது. நம்ம கரவம் யாரை பிடிச்சிருக்குதுன்னா ஏசப்பாடைய கரத்தை பிடிச்சிருக்கு. நம்ம பிடிச்சோம்னா இடையில எங்க தடிக்கு விழும்போது நம்ம கையை விட்டுருமோன்னு நம்ம கையை ஏசப்பா பிடிச்சிருக்கிறதா உணர்ந்து நம்ம வெற்றி நடை போடுகிறவராக இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ருசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. பாருங்க, இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். ஒரு இடத்துக்கு நாங்க தோட்டத்துக்கு சந்திக்க போகும்போது அந்த சகோதரி சொல்றாங்க, எனக்கு நைட்டே இன்னைக்கு கட்டாயம் நீங்க வருவீங்கன்னு தெரியும். நாங்க அவங்களுக்கு போன் பண்ணல, அங்க போயிட்டு தான் நாங்க போன் பண்ணோம். ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்போது தெரியும். நல்ல ஒரு தரிசனம் பார்த்தேன். வேதம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆவியானவர் பேசுறாரு. இன்னைக்கு அம்மா வந்தாலும் வரலாம்னு சொல்லி இருக்கிறாங்க, ஒருவேளை வருவாங்க. எனக்கு நைட்லாம் நினைச்சா ஒரு சந்தோஷம், எப்ப வருவீங்கன்னு என்னால அடக்க முடியாம இன்னைக்கு தான் இவ்வளவு தூரம் நான் நடந்திருக்கிறேன். வழியா வந்து 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 பார்த்துட்டு ஒரு பயங்கர சந்தோஷம். ஒன்றுமில்லை, நம்ம தேவனுடைய மனுஷர் வர்றாருங்கும் போது தேவனுடைய கர்த்தர் நம்ம இடத்துக்கு வர்றார். என்னுடைய ஊழியக்காரர் எங்கேயோ அங்க நான் இருக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் இருதயத்தின் நினைவு, எங்களுக்கு எந்த நஷ்டம் வராது, நீ ஆசீர்வாதம் தான், உங்களோட எல்லா தடைகளை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விசுவாச அறிக்கை செய்றாங்க. அதாங்க நம்பிக்கை, அதாங்க உயர்வு, அதாங்க ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பம். நாம் நிறைய துயர சம்பவங்களை சந்தித்தபடியால் எந்த நல்ல காரியம் நடக்க என்று விசுவாசிக்க பயம். எல்லா சூழ்நிலையிலும் எதிர்மறையான கண்ணோட்டத்தையே நம் கண்கள் காண்கிறது. நம்முடைய வாயில வார்த்தையும் அப்படியே வருகிறது. ஆகவே நமது ஜீவியமும் அப்படியே தவறாக மாற்றப்படுகிறது. சாதகமா ஒப்புக்கொள்ளும், நம்மளை பிடிச்சுக்குவோம். நேற்றை கூட ஒரு செய்தி கேட்கும் பொழுது, எங்க வீட்டுலயே ஒரு சாத்தான் இருக்குதுன்னு பாஸ்டர், அது என் பிள்ளைதான். எங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு சாத்தான் இருக்குது பாஸ்டர், அது என் கணவர் தான். அப்படி எங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு சாத்தான் வந்து என் மனைவிதான். இப்படி சொல்லாதிருப்பீர்களாக. உங்க வீட்டுல இருக்கிறவர் யாருன்னு கேட்டா ஏசப்பா மட்டும்தான் கூட இருக்கிறார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் பேசினாலும் இந்த ஆண்டவர் பேசுறாரா, பிசாசு பேசுறார். நீங்க ஆண்டவரோட எப்போது பேசி பழகிறவங்க ஆண்டவருடைய
தேவனுடைய சத்தம் கட்டாயம் உங்களுக்கு கேட்கும். பிசாசுக்கு நமக்கும் எந்த சம்மதம் இல்லை, அவங்க கூட நமக்கு பேச்சுவார்த்தையும் இல்லை. அவன் நம்மளே பகையாளி பழிகாரன் பகையாளின்னு சொல்லி அவன் சத்துருட்ட நம்ம எப்படி அவங்க கூட பேச மாட்டோமோ அவனை நம்ம மென்ஷன் பண்ணவே கூடாது. ஒருத்தர் பேசும்போது பார்த்தா நிறைய அந்த வேண்டாத அந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. கர்த்தரை எவ்வளவாய் உயர்த்துகிறோமோ அவ்வளவாய் மற்றதெல்லாம் கீழே இறங்கி போயிடும். ஹல்லேலூயா. உயர்த்த 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 எந்த இடத்துலயும் போய் எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு நல்ல வரவேற்பு. என்ன கேட்டா எதையும் குறை சொல்ல மாட்டேன், எதையும் கொட்டுங்க மாட்டேன். கொல்ல பாட்டா இருக்கிற இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு சொல்லுவோம், ஐயோ வேற ரூமுக்கு போகலாம். அது முதலையும் ஒண்ணுமில்லை, இப்போ ஒண்ணுமில்லை. நம்ம ஆண்டவரை மட்டும் உயர்த்தணும். நம்ம ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, நாம 8:13 சொன்னபடி நாம் விசுவாசித்தபடியே நமக்கு உண்டாகும் என்று இயேசு குறிப்பிடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம அந்த விசுவாச அறிக்கை எப்பொழுதும் நம்ம நாவில வரணும். அந்த விசுவாச அறிக்கை பண்ண நீங்க தொடங்கும் பொழுது அந்த சத்ரு முடங்கி போயிடுவான். அவன் பேசவே வாய்ப்பே இல்லை. தேவன் நம்மை குறித்து பூர்ணமான நோக்கத்தோட உடையவராய் இருக்கிறபடியால் நாம் என்ன எண்ணங்களினாலும் வார்த்தைகளினாலும் அவருடைய சமூகத்துல எந்த காரியத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை சார்ந்தே நம்ம எண்ணமும் பேசவும் வேணும். கர்த்தரை சார்ந்து இருக்கணும். அவரை அணைச்சு நம்ம சின்ன பிள்ளைகளை எங்கேயாவது கூட்டிட்டு போன ஒரு தெரியாத இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த சேலைகளையே சுத்திட்டு இருக்கோம். நம்ம கையை விடாது, நம்ம ரொம்ப ஒட்டிட்டு இருக்குங்க, விட்டே போகாது. இதே போல தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் சித்தங்கள் நிறைவேற நம்ம அவரை சார்ந்து நிற்கணும். அவரை சார்ந்து எவ்வளவாய் சார்ந்து நிற்கிறோமோ அவ்வளவாய் ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம சிந்திய ஆண்டவர் எதை செய்தாலும் அதை நன்மையாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கணும். ஒரு காரியம் கிடைக்கல, அது ஒரு பக்கம் சங்கடம் தான். ஆனா தேவன் இதை செய்திருக்கிறார், இதுக்கு பின்னால ஒரு நன்மை இருக்கும் என்று நீங்க நினைச்சு பாருங்க, விசுவாசித்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை என்ன தடை பண்ணனாலும் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். நம்ம சிந்தையில பாருங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பேன். ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு அம்மா சொல்றாங்க, நானும் சீலாவோட பேசி பல வருஷங்கள் எங்களுக்கு பழக்கம். ஒரு நாள் கூட எனக்கு அது இல்லை இது இல்லை குறைவு இல்லாம கஷ்டம் இதுவரைக்கும் சொன்னதை நான் கேட்டதே இல்லை. கடந்த வாரத்துல ஒரு விசிட்டிங் போன போது சகோதரி சொல்றாங்க, இத்தனை வருஷமா அந்த அக்கா வர்றாங்க, ஒருத்தரை குறிச்சும் பேசனதே இல்லை. ஏன்னு கேட்டா நம்மளோட நோக்கம் எல்லாம் தேவனை குறித்து மட்டுமே இருக்கணும். நம்மள என்ன நோக்கத்தோடு ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரோ அந்த நோக்கம் அந்த திட்டம் நிறைவேற்ற நம்ம காத்திருக்கணும். எது நடந்தாலும் நன்மைக்கு. ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, நாம போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு என்னன்னே தெரியல, ஸ்டார்ட் ஆகல. நமக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம போராடி அதுக்கப்புறம் லேட்டாச்சு, நம்ம நேரம் எங்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போறோம்.
ஆனா நமக்கு முன்னால ஏதோ ஒரு காரியம் நடந்தது. பாருங்க, ஆண்டவரு நமக்கு எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதோ. அந்த நிமிஷம் நமக்கு ஒருவேளை சங்கடமா இருக்கலாம், ஆனா தேவன் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர் என்பதை மட்டும் இது ஒரு நன்மைக்கு தான். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில நிராசையே வராது. எப்பொழுதும் ஒரு நிறைவை நீங்க நம்ம பார்க்கலாம். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். பாருங்க, நாம் திட்டமிட்டு செயல்படுகிறது நடக்காமல் போகலாம். ரொம்ப புத்திமான்களா நம்ம செயல்படுறோம், ஆனா அந்த காரியம் நடக்காம போகலாம். பார்த்து பார்த்து செய்யறோம், நடக்காம போகலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் இணங்கி போகிற அனுபவம் நமக்கு தேவை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம சோர்ந்து போகக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நன்மையான ஈவுகள் ஒரு மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. காலங்கள் வேணா குறைவாகலாம், கூட குறைவாகலாம். பாருங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒருத்தருக்காக, மதுரையில் இருக்கிற ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணி, இப்ப வேண்டாம், ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லியது போய் அந்த காலங்களை கொடுத்திருந்தார் ஆண்டவர். இத்தனாவது மாசம் சொல்லி நான் அதை எனக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அப்ப அந்த காலம் வரும் பொழுது அந்த மகனுக்காக ஆண்டவர் சொன்ன காலங்கள் 4 மாதங்கள் தான் இருக்குது அந்த காரியம் நிறைவேறும், திருமண காரியம். அப்ப ஆவியானவர் சொல்ற, நான் விட்டு மதுரையிலிருந்து வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க, அதை விட்டுட்டு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், நான் சொன்ன காலங்கள் நெருங்கி வருகிறது, அவங்களுக்காக போராடிச்சு. பார்க்கும் பொழுது அவர் சொன்ன அதே காலத்துக்குள்ள அதே மாசத்துல அந்த திருமண காரியம் நடக்க பேசி பாருங்க. நான் மறந்துட்டு என் மூலமா சொன்ன வார்த்தைகளை மறந்துட்டேன், ஆனா ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார். கர்த்தர் அதை நினைவில் வைத்து தேவனாகிய கர்த்தர் அதை செயல்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை ஆண்டவர் சொல்லறத சொல்லிடுறோம், நடக்கிறதை தேவன் கையில் இருக்குது. அவரு சொன்ன வார்த்தை அவரு நிறைவேற்றிடுவார். இடையில இருக்கிற வெறும் சும்மா வாயை மட்டும்தான் நம்ம கொடுத்திருக்கிறோம். அதனால அந்த கவலை நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. தேவன் கொடுத்த வார்த்தையும் வாக்குத்தத்தையும் பிடித்து ஜெபம் பண்றதுதான் நம்மளோட வேலை. நீங்க சொன்னீங்களே சப்பா, நீங்க சொன்னீங்களே சப்பா, நீங்க தருவின்னு சொன்னீங்களே சப்பா, நீங்க இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனா ஜனவரியிலிருந்து 6 மாசம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே லாக் ஆயிருக்கும். ஆனா எங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த வாக்குத்தத்தை விசுவாசித்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம். தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இது 1000 இப்போது இருப்பதை பார்க்கல 1000 மடங்கு ஆசீர்வாதம் டிசம்பருக்குள்ள கட்டாயம் வரும். இதாங்க நம்மளுடைய நம்பிக்கை. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். சிலரை பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம் கிறிஸ்துவர்கள். சிலர் கிறிஸ்துவர்களாகவே இருப்பாங்க, ஆனா அவங்களை கிறிஸ்துவர்கள் சொல்லவே முடியாது.
பழையவைகள் ஒளிந்து போகணுங்க. ஆசீர்வாதத்துக்கு ஒரே காரணம் என்னன்னா, நம்ம பழைய கிரிகை, பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், பழைய பொய், பழைய வேண்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஒளிந்து போகணும். எனக்கு கேட்டா தேவனுடைய பிள்ளைகள் புது சிருஷ்டியாக மாற்றப்படும். என் பிள்ளைகளை குறித்து நான் பெருமைக்காக சொல்லினேன். எந்த காரியத்திலும் போய் சொல்ல மாட்டாங்க. 100க்கு 100 என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் அவங்க கிட்டையும் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு முன்னாலே ஒருத்தர்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். அந்த பழக்கத்தை ஏன் உண்மையை சொல்ல வேண்டிய, அவங்களால என்ன நம்மளுக்கு செய்ய முடியும்? உண்மையை சொல்லி 2 அடி வாங்கினாலும் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, பொய் மட்டும் சொல்லணும். இந்த பொய்யின் ஒரு ஆவி மட்டும் உள்ள வந்துருச்சுன்னா கூட எல்லா ஆவியும் வந்துடும். அவன் பொய் தானே சொல்றோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒரு பாஸ்டர் கூட வண்டி கார்ல வந்துட்டு இருந்தான். ஒருத்தர் போன் பண்றாங்க, வர்றது கார்ல. ஒருத்தர் போன் பண்ண உடனே சொல்றாரு, பிரதர் நான் இப்ப மீட்டிங்ல இருக்கிறேன் பிரதர், அப்புறம் கூப்பிடுறேன். நான் கேட்டு, இது பரிசுத்த பொய்யா? என்னங்க சொல்லணும். ஏன் நீங்க போறது அவங்களுக்கு சொன்ன என்ன பொய்ய? நான் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா சகல தரித்திரத்தையும் கொண்டு வரல, ஆசீர்வாத தடைகளை கொண்டு வர. நம்ம சின்ன காரியம் யாருக்காக ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். சின்ன காரியம் என்று சொல்லி நினைக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அந்த சின்ன காரியம் தான் நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை தர செய்யக்கூடியது. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7-8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போதிக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவர் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவரோட போதனைக்கு நம்மளை விட்டு கொடுக்கணுங்க. போன வாரம் எனக்கு ரொம்ப முடியல, எனக்கு தெரிஞ்சிருச்சு இது நல்லா செலவு வச்சிரும், நம்ம இன்னைக்கு கேர்லெஸ்ஸா இருந்தோம். ஆண்டவர் எழுந்தோடனே சொல்றாரு, இதை செய். உடனே அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுத்த, நீ இப்படி பண்ணு, இதை செய். ஆண்டவர் போதிக்கிற போதனை இருக்குது பாருங்க. 1000 பேர் இருந்து நமக்கு சொல்லி கொடுத்தாரு செய்ய. எவ்வளோ நாட்கள் வந்து சாப்பாடு செய்வோம். கல்லோ திருவிழாவிலே எவ்வளவு பேர் வருவாங்களே தெரியாது. ஆனா ஒரு நாளும் ஒரு பிடி சோறு கூட நாங்க கீழே பட்டதே இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் அரிசி போடுவோம். என் மனதுல நியமிக்கும், அதுக்கு குறைவா அதிகமா எல்லாமே. எந்த ஞானமும் நமக்கு இல்ல, நம்ம ஒரு பேதைகள் தான். ஆனா சரியா ஆண்டவர் நடத்துவார். என்னன்னா எல்லாம் முடிஞ்சு ஒரு கொண்டாடு இருக்கு. அம்மாட்ட போனா இன்னைக்கு பண்டிகை நாள், இன்னைக்கு திருவிருந்து நாள், இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த கூட்டம் நடக்கிற நாள். இன்னைக்கு அம்மாட்ட போனா சாயங்காலம் போனாலும் ஆகாரம் இருக்கும்னு ஒரு 4 பேரோட சாப்பாடாவது எனக்கு வீட்டு இருக்கும். அப்படிதான் நினைப்பேன். கர்த்தர் பாத்தீங்கன்னா அவரோட சத்தத்துக்கு அது எப்படி, அவர் சத்தத்தை கேட்டு 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 நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க வைங்க, மனுஷனுடைய ஆலோசனைகள் எல்லாம் விருதான். அவர் போதிக்கிற வார்த்தை வல்லமுள்ளது. பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. நற்கிரியை தொடங்கினவர்
ஏதோ ஒரு 6 மாசம், ஏதோ ஒரு 10 வருஷம். அன்னைக்கு அந்த சிஸ்டர் நல்லா இருந்தாங்க, இன்னைக்கெல்லாம் மாறி போயிட்டாங்க. கொஞ்சம் வசதி வந்தது, கார் வாங்கினாங்க, கொஞ்சம் வீட்டு மேல வீடு கட்டினாங்க, மாறிப்போம். தேவனுடைய பிள்ளைகள் அதே போல தேவனுக்கா எப்படி நிக்கிறோமோ அதே போல நம்ம நிக்கணும். எதுக்காகவும் நம்மளுடைய தேவையற்ற காரியங்களை கொண்டு வரக்கூடாது. கர்த்தருக்காக எதை விட்டோமோ விட்டதா. சிலர் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே போடாம ஜெர்சி போடாம, கொஞ்சம் வசதி வந்தாங்க, காதுல போட்டாங்க, கழுத்துல போட்டாங்க, கையில போட்டாங்க, பூ வைக்க ஆரம்பிச்சாங்க, சின்ன பொட்டு வைக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் எப்படி வந்ததோ அப்படியே போயிடுச்சு. ஆண்டவருக்காக நிக்கிறோமா அதை கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவங்களா இருக்கணும். தொடங்கினவர் அதை கடைசி வரைக்கும் நம்மளை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அவரை பின்பற்றி நடந்த எந்த மனுஷனையும் பார்க்க கூடாது. அடுத்து ஆயத்தமுள்ள சிந்தை. நம்முடைய சிந்தை எப்பொழுதும் ஆயத்தமுள்ளதாக இருக்கும். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பாருங்க, எதனால நற்குணசாலிகளாய் இருந்தாங்கன்னா வேத வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள். நான் சொல்லுவேன், அதிகாலை ஜெபம் ஒரு பார்ட் டைம் ஜாப். நீங்க ஜெபிக்கிறதுக்கு சம்பளம் கட்டாயம் உண்டு. நான் போன்ல தான் அதுக்கு ஜெயிப்பேன். ஒரு சிலருக்கு பாவருக்கு இருந்து சொல்லி சிலர் நடத்த சொல்லுவார் ஆண்டவர். 3/4 மணி நேரமெல்லாம் ஜெபிச்சிருப்பேன், 1 மணி நேரம் ஆயிருக்கும். அவங்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுப்பேன். 5 வருஷமெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, 1 பைசா காணிக்க அனுப்புறது இல்லை, செலுத்துது இல்லை. ஆனா பிரயோஜனம் இல்லை நான் நினைக்கவே மாட்டேன். எனக்கு அதுக்கு உண்டான பலனை எனக்கு ஆண்டவர் எங்க இருந்தாலும் கொடுத்துருவார். நான் என்ன செய்யணும் அவருக்காக செய்யறதுக்கு காரியத்துக்கு எனக்கு சம்பளம் வந்துடும். அதுக்கு உண்டான கூலி கொடுத்துருவார். ஏன்னா பாருங்க, நற்குணசாலிகள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தம்மை குறித்து தேவனுடைய சித்தம் எதுவானாலும் ஏற்றுக்கொள்ளும் சிந்தை உள்ளவர்களாய் மாறினார். இன்னைக்கு வேத வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு தாங்க பொறுமை, ஜெபிக்கிறவர்களுக்கு தாங்க சகிப்பு, ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். நமக்கு ஒரு திறந்த மனம் எப்போதும் வேணுங்க. நான் இந்த ஆரை குறிச்சு ஆளுக்குமே சொல்ல மாட்டேன். நான் கேட்டா டைரக்டா கேட்டுருவேன். ஒருத்தர் சொல்லி அவங்க இப்படி பண்ணாங்க சொல்லி பையனை குறிச்சு பிள்ளைகிட்ட பிள்ளைய குறிச்சு பையன் நேரா கேட்டேன். இதாப்பா இப்படிதாப்பா ஏன்னு கேட்டா ஓப்பன் ஹார்ட், திறந்த மனம். நம்ம அந்த சின்ன இருதயத்துக்குள்ள இயேசுவா இருக்கிறாரு. ஆனா ஒரு வசனம் சொல்லுகிறது, பாம்பை போல வினாவுள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருக்கணும். எது எங்க எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது நம்ம சிந்தை ஆயத்தமுள்ள சிந்தையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து என்னில ஜீவிக்கிறபடியா நான் பிழைப்பேன். கொஞ்ச நாட்கள் நம்ம இறுதியில் பயங்கரமான கடினமான போராட்டங்கள் சூழ்நிலைகள். ஆனா நம்ம இறுதியை மட்டும் ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும், பாருங்க, நன்மைதான் நடக்கும், தீங்கு வராது. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லிட்டே இருப்ப. நம்ம அவிசுவாச குறைவுகள் வரும், அநேக காரியங்களை குறித்து கேட்கும் பொழுது
கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த நைட்டு குளிருங்காய்ச்சல் வந்த மாதிரி ஆயிடுச்சு. மூக்கெல்லாம் ரன்னிங் நோஸ். நமக்கு தான் கொரோனா வந்துருச்சு. உடனே அடுத்த செகண்ட்லயே தேவனுடைய பிள்ளைங்க ஏப்திற்கு வரப்பண்ணினே ஒரு வியாதியும் உறவு வரப்பண்ணேன்னு சொல்லி யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார். நம்ம பார்க்கிற விசுவாச அறிக்கை ஒரு வல்லமையான சக்தி உள்ளது. அதாங்க நம்பிக்கையின் சக்தி. ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்ல போனா குழந்தையே இல்லை. ஆனா ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். ஏது வல்லாது இருந்தும் நம்பி நான் விசுவாசித்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசப்படவில்லை. இன்னைக்கு நம்மளும் அப்படிதாங்க இருக்கு. அவிசுவாசம் வரக்கூடாது. சொன்னவர் உயிரோடு இருக்கிறார். மரித்த தேவனை நாம் ஆராதிக்கல. நமக்கு சொன்னவர் ஜீவனோடு இருக்கிறார். ஒரு நொடி பொழுதிலே நடக்க அவரால் முடியும். ஒரு தீர்க்கதரிசி இடத்துல ஒரு சகோதரர் கூப்பிட்டு சொன்னாரா, டிசம்பர் மாசம் 10ஆம் தேதிக்கு கூப்பிடுறார். பாஸ்டர், நீங்க சொன்ன எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறிடுச்சு. ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் மட்டும் நிறைவேறல அப்படின்னா, ஜனவரி மாசம் சொல்லி இருக்கிறாரு. டிசம்பர் மாசத்துல 20 நாள் இன்னும் இருக்கு. எந்த நிமிஷத்திலையும் தேவன் அதை நிறைவேற்றுவார். அதுக்காக ஜெபிங்க வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாச்சு. டிசம்பர் 25 விடுங்க 26 விடி காலம் 3 மணிக்கு போன் பண்றாரா. அந்த கடைசி தீர்க்க தரிசனமும் நிறைவேறிடுச்சு. சுனாமி வந்தபோது புது விதமான ஒரு பூமி எதிர்ச்சி வந்து ஜனங்களை கவ்விக்கொண்டு போகும் என்று தீர்க்கதரிசி சொன்னார். அது அப்படியே நடந்துருச்சு. ஆண்டவர் சொன்னாரா, இந்த வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணாரா, 6 மாசம் தான் முடிச்சுட்டு, இன்னும் முழுசா 6 மாசம். அது எப்ப வேணாலும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவிசுவாசப்பட தேவையில்லை. நம்மளோட பங்கு ஜெபம், வேத வாசிப்பு, ஆயத்தமுள்ள சிந்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்பிக்கையின் சக்தி விருத்தியான விசுவாசத்தோட இருக்கும். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18 இருந்து வாசிக்கிறோம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தின் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நம்பிக்கையில விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு. அதே 21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாக நாங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு ஆர்மியில நடத்துற மாதிரி தான் பிள்ளைகளை ரொம்ப கண்டிஷன். பக்கத்து விட்டு வாசப்படிக்கு போறாங்க, சீலா பிள்ளைங்க வராது அப்படின்னு சத்தியம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைங்க அடுத்து விட்டு வாசலுக்கு போக மாட்டாங்க. ரொம்ப கண்டிஷனா தான், ஒரு பக்கம் போய் தீ பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கண்டிஷனா தான் வளர்க்க. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளைய நான் இப்படி வைக்க போறேன், நான் இப்படியா ஊழியத்துல எடுத்து நான் உபயோகப்படுத்த போறேன்.
பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொண்டு கருந்திருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை நீ இப்படி கடிந்து கொள்ளாத, என் கருத்துல ஒப்புக்கொடுன்னு சொன்ன. அந்த நாள்ல இருந்து எனக்கு காண்பித்த அந்த தரிசனத்தை மட்டும் நான் பிடித்து செவித்தேன். தேவன் இந்த நாள் அதை நிறைவேற்றி வருகிறார். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள வர்ற எல்லா ஊழியக்காரத்தில் இந்த வீட்டுல ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் எழுப்ப போறார். எனக்கு ஏற்கனவே தம்பி ஒரு 6 வயசு இருக்கும்போது ஆண்டவரை காமிட்டார். இன்னைக்கு அந்த நம்பிக்கை தான். யாரு என்ன சொன்னாலும் என் பிள்ளைகளை குறிச்சு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். தேவன் என்கிட்ட சொன்னதுதான் நிறைவேற போகுது. பாத்தீங்கன்னா எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. பாருங்க, அந்த நம்பிக்கை எப்படி இருக்குதா? திரைக்குள்ளாக போகிற ஆத்தும நங்கூரம். யாராலையும் அசைக்க முடியாது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது நம்மளை நம்பணும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நம்பணும், நம்மளை அழைத்தவரை முழு விசுவாசத்தோட நம்பணும். நம்பிக்கையற்ற காரியங்கள் சம்பவிக்குமானால் அதை தேவனிடத்துல கொடுக்கணும். அதை நாம தூக்கி சமக்க கூடாது. அதை நம்ம தூக்கி சமந்துட்டு ஆண்டவருடைய காரியத்தை எல்லாம் விட்டுறோம். ஆண்டவர் சொன்னதுதான் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற நம்ம காத்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தையே அவர்களை எதிர்பார்கள், பெரிய காரியங்களை எதிர்பார்கள். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊழியை தொடங்கும் பொழுது, இந்த கட்டணம் கட்டும் பொழுது சொற்ப காசு, சின்ன ஒரு 30,000 ரூபாய் கடனோட தான் இந்த சர்ச்சு தொடங்குது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்குள்ள ஆயிடுச்சு. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்து ஐயா வாழ்க்கைய ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டாரு, பிள்ளைங்க படிக்குது. நான் ஒரு காரியத்தை ஆண்டவர் இடத்துல சொன்னேன், எனக்கு இந்த காரியம் வேணும் ஆண்டவரே, நான் ஊழியத்தை செய்யறோம், நீர் என்ன சொல்கிறீரோ அதை செய்யறேன். ஆனா இந்த காரியத்தை என்னுடைய ஜீவியத்துல நீர் நிறைவேற்றும். அது எவ்வளவு ஆச்சரியப்படக்கூடிய காரியம். ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாக அது என் வாழ்க்கையில நிறைவேறவே செய்யாதுங்கிற காரியத்தை ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள்ளாக எனக்கு அது நிறைவேற்றிட்டாங்க. இன்னைக்கு அது நினைச்சு பார்த்தனா நமக்கு ஆண்டவர் சொல்லுது எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு என்று சொல்லத்தாங்க. தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கணும், பெரிய காரியங்களையே எதிர்பார்க்கணும், பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்க. ஏசாயாவின் புஸ்தகம் 30:18 சொல்லிட்டு அவர் சொன்னவர் எங்கோ இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுரும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பாருங்க, அவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். நமக்காக அவர் காத்திருக்கிறார்னா நம்ம எப்படிங்க இருக்கணும்? ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் குறைவு வராது. நீங்க எவ்வளவா ஜெபிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஊதியம். அதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்படுறது, வேலை செய்யறதெல்லாம் 2வது. நடக்காது நடப்பது போல நினைக்கும் போது ஒரு பயங்கரமான பெருமையான சூழ்நிலையை உணர்ந்து அதை முறியடிக்கணும். ஆமா, இது எப்படி நடக்கும், இது எப்படி சம்பவிக்கும்? காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனா காரியங்களை ஆண்டவர் செய்து கொடுக்கிறவரா. உங்கள் ஆடுகளும் மாடுகளும் மிருக ஜீவன்களும்
குடிக்க மட்டும் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அந்த சொன்ன தேவன் நம்ம கூட தாங்க இருக்கிறார். அந்த நம்ம சந்ததியும் சரி நம்மளையும் சரி தேவனுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்துட்டு நம்ம சமாதானத்தோடு காத்து. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15:15. சிறுமைப்பட்டவருடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரமியமோ நித்திய விருந்து. மனரமியம் தாங்க நமக்கு நித்திய விருந்து. சிலருக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் வீட்டுக்கு போவாங்க, பக்கத்துல எல்லாம் வைப்பாங்க, ஆனா இவங்க அதை மட்டும் கடந்து போயிருவாங்க. அவங்களும் ரொம்ப குறைஞ்சி பேசுறவங்கள பாருங்க. மன ரம்யமா நித்திய விருந்து. என்ன செய்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு நாள் குறைவு வைக்கல. அங்க கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி நம்ம போனோம், நமக்கு அதையே செஞ்சு சாப்பிடறதுக்குள்ள ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம கையில கொடுத்து மன ரம்யத்தோடு எந்த காரியம் செஞ்சாலும் மன ரம்யமே நித்திய விருந்து. அதை மட்டும் சிந்திச்சு பாருங்க. நம்ம எப்பவுமே குறையுள்ளவர்களா இருக்க மாட்டோம், நிறைவுள்ளவர்களா இருக்கும். 1 பேதுரு 3:10. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவர் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளை விலக்கி காத்து. நமக்கு ஜீவன் வேணும் அப்படின்னு சொன்னா நம் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காக்கணும். அதுதான் ஜீவன் இருக்கு. நம்ம நாவலு தாங்க, வாயின் வார்த்தையில் தான் ஜீவன். நம்ம நாவல என்ன வருதோ அதான் நடக்கும். நம்ம ஜீவனை விரும்புறோம், ரொம்ப நாளைக்கு நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம்னா நம்முடைய நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதை எப்பவுமே, நான் தான் எப்பவுமே சொல்லி யாரு சொன்னாலும் சரி, எத்தனையோ ஜீரணமாகறீங்க, எலும்பை கடிச்சு நொறுக்கி சப்பி அந்த எலும்பை நொறுக்கி எலும்பாவே இல்லாம அப்படியே மாவு மாதிரி அரைச்சு ஒன்னும் முழங்கரையில் எடுத்து துப்புறோம். ஆனா ஒரு காரியத்தை நம்ம இதயத்துல அடக்கி வைக்க முடியாது இல்லப்பா. மனதை கட்டும் ஆவி நமக்கு இருக்கும். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளும். பயங்கர பிரச்சனையா, போராட்டமா, எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்த உடனே ஒரு சமாதானம் உண்டாகும் பாருங்க. அதாங்க தேவ சமாதானம். தேவனுடைய பிள்ளைகள் அந்த தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்ளணும். கலாத்தியர் 3:8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு இடத்துல வேலை செஞ்சா அந்த ஆபீஸ் ஆசீர்வதிக்கப்படும், அந்த தொழில்
தேவனுடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆனா ஒரு கல்யாணத்துல இயேசு கிறிஸ்து இருந்தார், மரியாள் இருந்தாங்க. அந்த வீட்டுல குறைவு நிறைவாக்கப்பட்டது. அந்த ஆசீர்வாதமான நாவு, ஆசீர்வாதமான சிந்தை, ஆசீர்வாதமான கிரியை நமக்குள்ள எப்போது இருக்கிறாங்க. கடைசியாக வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடிக்கு என் வசனத்தை கை கொண்டபடியாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்க. ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாதபடிக்கு நீங்க வசனத்தை கை கொண்டீங்கன்னா உங்களுக்காக வாசல்களும் வழிகளும் கட்டாயம் திறக்கப்படும். அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். அதுலயே பாருங்க 12வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுகிறேன். அதுக்கு கரையை மற்றதுக்கு 10 பைசா செலவில்லை. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாங்க. நமக்கு உறுதியான நோக்கம் இருக்கணும், உறுதியான சிந்தை வேணும், எதிர்மறையான சிந்தை வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுக்கணும். எல்லாவற்றுக்கும் ஆயத்தமுள்ள சிந்தை வேணும். நம்பிக்கையின் சக்தி நமக்குள்ள இருக்கணும். பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கிறவர்களாய் இருந்தால் கட்டாயம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதிகாரம்
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சதாகாலம் ஆண்டவருடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் எப்போதும் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. அல்லேலூயா.